எனக்கு பொறுத்தவரையில் போலிங் யூனிட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நான் எப்ப நான் சொல்லுவேன்னா, சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் விளையாடும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அதாவது நீங்க T20 போட்டிகள் பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேனுக்காக சாதகமா இருக்கக்கூடிய ஒரு போட்டி தான் வந்து T20 டோர்னமெண்ட். சரிங்களா? அது வந்து பிரான்சைசி லீகா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து உங்களுக்கு சர்வதேச போட்டிகள் நிறைய இன்டர்நேஷனல் போட்டிகள் இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு பேட்டிங்காக ஒரு ஃபார்மேட் தான் அது. சோ அதனால நான் போலிங்க பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க சொல்லுங்க, உண்மையிலே ஒரு ஒரு விஷயம் நீங்க ஒத்துங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டீம் 80 ரன் ஆல் அவுட் ஆறாங்க. சரிங்களா? 20 ஓவர்ஸ்ல. ரெண்டாவது டீம் 75 ரன்ஸ்ல வந்து ஆல் அவுட் ஆயிடுறாங்க. சரிங்களா? அதுவும் ஒரு த்ரில்லர் தான். ஆனா நீங்க அத பார்க்க விருப்பப்படுவீங்களா? இல்லாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் டீம் 200 ரன் அடிச்சு, ரெண்டாவது டீம் 201 ரன் 20 ஓவர்ல அடிக்கிறது நீங்க ஆசைப்படுவீங்களா? பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஹை ஸ்கோரிங் கேம் தான். லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் அதுவும் த்ரில்லர் தான். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 80 ஆல் அவுட் ஆயிட்டு இன்னொன்னு 75 ஆல் அவுட் ஆனாலும் அதுவும் ஒரு த்ரில்லர் தான். ஆனா எது மக்கள் விரும்புவாங்க?